ஸோ குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, இல்ல ஒரு கடை இருக்கு. அங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே ஒரே பாலிசில எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுதான் வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரே பாலிசில ஒரே எல்லாரும் கவர் பாலிசில. ஆவாங்க. ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. ஒரு 500 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 500 பேரும் போய் தனித்தனியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இன்னொன்னு என்னன்னா, தனித்தனியா போய் இண்டிவிஜுவலா ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ வீட்ல வந்து இப்ப அத ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு சில பேர் பேச்சுலரா இருப்பாங்க. ஒரு சில பேர் ஃபேமிலி மேனாவும் இருப்பாங்க. ம். பேச்சுலரா இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபாதர், மதர் வீட்ல இருப்பாங்க. இப்போ வந்து ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு ஒய்ஃபு, குழந்தைங்க இருக்கும்ல. ஸோ இவங்க எல்லாரையுமே கவர் பண்ற மாரி. இப்ப அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபு, பிளஸ் அவங்களோட பேரண்ட்ஸு, இல்ல மேரேஜ் ஓ! சூப்பர். ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களோட ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாரையுமே சரி, 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 ஒரு சரி. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குள்ள கவரேஜ் கொண்டு வரணும் அப்படின்னா, குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஓ! சரி. இப்ப வந்து வ எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மென் இருப்பாங்க, விமென் இருப்பாங்க. விமென் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்கா உங்களுக்கு? இந்த இன்சூரன்ஸ்ல இருக்கு. கவரேஜ் கிடைக்குமா? இருக்கு. இப்போ வந்து ஓ! ஒரு சில குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல டைரக்டா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் குடுத்துருவாங்க. ம். ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து அது ஆட் ஆன் கவரேஜா இருக்கும். அது வந்து இப்ப லேடீஸ் வந்து இப்ப அந்த கம்பெனில லேடீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேரேஜ் ஆகாம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வேணும் அப்படின்றத நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனில சொல்லி, அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து எடுத்துக்கலாம்.